இது வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் முதல் சுண்டிக்குளம் வரை பறந்து கிடக்கும் கடற்பரப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிர்வாக எல்லைக்குள் உட்பட்ட பகுதி என்றாலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இப்பகுதியை யாழ்ப்பாண கச்சேரியில் பணிபுரியும் நிர்வாகிகள் பலருக்கு தெரியாது என்பது கவலை அளிக்கின்றது. 1991 ஆண்டு பின்னர் 1995 ஆண்டு போர்ச்சூழலால் முழுமையாக இடம்பெயர்ந்து 2001 ஆண்டு மீள்குடியேறி தமது வாழ்வை மீண்டும் ஆரம்பித்தவர்களுக்கு 2004 ஆண்டு சுனாமி பேரலையின் தாக்கத்தால் மீண்டும் பேரடி, தமது உறவுகள், உடைமைகள், தொழில் உபகரணங்கள் அனைத்தையும் இழந்து தமது வாழ்வை மீண்டும் அமைத்துக் கொண்டிருக்கையில் 2009 ஆண்டு இறுதிப் போரால் பாரிய இழப்பு, மீண்டும் இடப்பெயர்வு, முள்ளிவாய்க்கால் வரை சென்று தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டு 2011 ஆண்டு மீள்குடியமர்வு. இவ்வாறான கடுமையான வாழ்வின் மத்தியிலும் இடம்பெயரும் பாடசாலைகளில் இடப்பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை, தனியார் கல்வி நிலைய வசதியின்மை, மின்சார வசதியின்மை, இவற்றின் மத்தியிலும் தடுப்பு முகாம்களிலும் தமது கல்வியை கைவிடாது போராடி இன்று 70க்கும் மேற்பட்ட இப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் இலங்கையின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்வி பெற்று வருகின்றார்கள். அத்துடன் இவ்வருடமும் மேலும் 25 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாயுள்ளது இவர்களின் கல்வி ஆர்வத்தை எடுத்துக்காட்டுகின்றது. தமது கல்வியை தொடர்வதற்காக இம்மாணவர்கள் பகுதி நேரமாகவோ அல்லது விடுமுறை நேரங்களில் முழு நேரமாகவோ கடற்தொழில் செய்து சிறிதளவு பணத்தை சேமிக்கின்றார்கள். இங்குள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒன்றுக்கும் குறையாத குடும்ப அங்கத்தவர்களின் இழப்பு மாணவர்களின் மனதில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் ஒவ்வொருவரினது நோக்கமும் தமது பல்கலைக்கழக கல்வியை முடித்த பின்னர் தமக்கு கிடைத்த கல்வியின் ஊடாக தமது குடும்பத்தையும் ஊர் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவது என்பதை. இதனை மனதில் கொண்டு இம்மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வடமராட்சி கிழக்கு மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமது பகுதி பாடசாலைகளில் கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களை கற்பிப்பதுடன் பரீட்சை முன்னோடி கருத்தரங்களையும் நடத்துகின்றனர். நான் வடமராட்சி கிழக்கு ஆலியோடைய சுந்தரமாக இப்போ யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயரில் இது யோகா இருக்கிறேன். என் பேர் ரோசி, ஆலியோலைக்கு வந்தாலமாக கொண்டிருக்கேன். இப்போ எக்கனாமிக் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக் ஸ்பெஷல் தான் சொல்ல முடியும். இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த முக்கியன்று தெரிகிற காலத்திலிருந்து இந்த பிரதேசத்து மக்கள் நீண்ட காலமாக துன்பப்பட்டு கொண்டிருக்காங்க. குறிப்பாக 91 ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு மக்கள் பூர்ணமாக இடம்பெயர்ந்தார். திரும்ப 2001 ஆண்டு மீளக்குடியேறினார் மக்கள். அதுக்கு பிறகு 2004 ஆண்டு சுனாமி தாக்கத்தால் முழுமையாக தொழில் உபகரணங்களை இழந்து ஒரு நிற்கதியான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னரும் மக்கள் ஓரளவு தங்களை வாழ்வாதாரங்களை புதுப்பித்து கொண்டு ஓரளவுக்கு முன்னேறி வந்த நிலையில் திரும்பவும் 2006 ஆண்டு யுத்தத்தால் இந்த பிரதேசத்து மக்கள் குறிப்பாக நாகர்கோவிலிருந்து சுண்டுக்குளம் பெரியான ஏனைய வடமராட்சி கிழக்கு பிரதேச மக்கள் இடம்பெயர்ந்து பன்னிக்கு சென்று முள்ளிவாய்க்கால் வரையும் சென்று தங்களுடைய உயிர் உடைமைகள் அனைத்தையும் இழந்து தற்போது நாங்கள் 2009 ஆண்டு மீளக்குடியமர்ந்து எங்களுடைய வாழ்வாதாரம் தற்போது இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஆலியவளையிலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கான தூரம் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். எங்களுடைய பிரதேசத்து மாணவர்கள் நீண்ட காலமாக இடம்பெயர்ந்து பல இடப்பெயர்களை தந்த என்ற அடிப்படையில் அநேகமான மாணவர்கள் அந்த வறுமை கோட்டுகளில் வாழ்கிறார்கள். அநேகமான மாணவர்கள் தங்களுக்கு லீவு கிடைக்கின்ற காலப்பகுதிகளில் இங்கே வந்து மீன்பிடியில் ஈடுபட்டு அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை தங்களுடைய குடும்பத்தினர் ஒரு பகுதியை கொடுத்து மற்ற பகுதியை தங்களுடைய பாடசாலை தங்களுடைய பல்கலைக்கழக கல்வி செயற்பாட்டுக்காக பயன்படுத்துகிறார்கள். போய் வர கிட்டத்தட்ட இருக்கின்ற அப்படியான இதுகளுக்காண்டி அப்படியான செலவுகளை நாங்கள் இந்த இதால் கொஞ்சம் காரதால் கொஞ்சம் சக்தியாக உதவியை வழங்குகின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள் தமிழ் மக்களுக்கும் நன்றி கூட தரப்பட்டுள்ளோம். ஏனென்றால் எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் வளமையாக கடலுக்கு போயிட்டு வந்தால் போகிறார்கள். பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னாலும் அவர்கள் தங்களால் இயன்றளவு கடலுக்கு போனவர்களுக்கு இயன்றளவு கடற்கரையில் உதவி செய்து தான் கேம்பஸுக்கு போகிறார்கள். எங்களுக்கு நிறையா போக்குவரத்து இடர்பாடுகள் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலங்கள் தேவை. எங்களுடைய பிரதேசத்து போக்குவரத்தும் மிகவும் எங்களுடைய வீதிகள் போக்குவரத்து நீங்கள் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். எங்களுடைய வீதிகள் மிகவும் ஒரு பாலடக்க நிலை காணப்படுகிறது. எங்களுடைய மாணவர்கள் இதை விட குறிப்பாக சொல்லணும், எங்களுடைய மாணவர்கள் ஒரு டியூட்டரை வசதி இல்லாமல் அதை விட ஒரு மின்சார வசதி இல்லாமல் மிகவும் ஒரு இருண்ட சூழ்நிலையில் கல்வி கற்று முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். கடத்தல் மூலம்
பாரிய வருமானத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம். இப்போ சில வேளை கூடுதலான வருமானம் வரும், சில வேளை ஒன்றும் இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா அப்பா இல்லை, அப்பா இறந்து 1997ஆம் ஆண்டு இந்த யுத்தத்தால் இறந்தவர். கடத்தொழிலுக்கு சென்ற தந்தையை கடைசியாக இவன் பார்த்தபோது இவனுக்கு வயசு 3. தாயாரின் அரவணைப்பில் மட்டும் மிக வறுமையான வாழ்க்கை, தொடரிடப்பெயர்வுகள், கடுமையான போச்சூழல், இவற்றின் மத்தியிலும் தனது கல்வியில் கடும் கவனம் செலுத்தி பல்கலைக்கழகம் வரை சென்ற ரசி எனும் இந்த மாணவனுக்கு வறுமை நிலை காரணமாக கல்வியை தொடர முடியாத நிலை. இவனைப் போல் இன்னும் எத்தனை மாணவர்கள்? இவர்கள் வாழ்க்கையை மாற்றப்போவது கல்வி மட்டும்தான். என் பேர் சந்திராஜா சதீஷ். என் சொந்த இடம் வந்து உடுத்துற. நான் இப்போ வந்து படிக்கிற நிமிஷம் வந்து கிடாதானே பொறியியல் போயிடும். நாங்கள் வந்து இப்போ ஒரு சண்டேகளுக்கு கூட தான் வந்து இப்போ நாங்கள் எங்களோட சொந்த இடத்துல வந்து குடியேற இருக்கிறோம். அந்த இதில் இப்போ எங்களோட இடத்தின நிலைமை வந்து இப்போ ஒரு கடற்பிரதேச தங்கிய இடம் இது. ஆனவடியால் அங்கே பல்கலைக்கழக தெரிவு செய்கிற மாணவர்கள் அல்லது ஏனைய மாணவர்கள் இங்கே இருக்கிற அனைவருமே இப்போ தொழில் செய்து தான் அவர்கள் தங்களுடைய கல்வியை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கு கிடைக்கிற வருமானம் வந்து அவர்களுடைய செலவுகளுக்கு, வாழ்க்கை செலவுகளுக்கு போதியதாக அமையாதுன்னு நினைக்கிறேன். என் பேர் உத்தியோகமாரி ஜுகதீஷ். நான் உடுத்துறையைச் சேர்ந்தவன். தற்பொழுது இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைப்பிரிவில் கல்வி கற்று வருகிறேன். நான் விடுமுறை காலங்களில் வந்து கடத்தொழிலில் ஈடுபட்டு பணத்தை பெற்றுக்கொள்வேன். பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீளக்குடியமர்த்தி மிகவும் வறுமைப்பட்ட ஒரு பிரதேசமாக, கடற்கரையோர பிரதேசமாக காணப்படுது. விடுமுறை காலங்களிலே கடல் தொழிலில் ஈடுபட்டு பணத்தை பெற்று மீண்டு சென்று பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றோம். அது மிகவும் போதாமையாக இருக்கின்றது, எல்லாரும் அறிந்த ஒன்று. நமது பெற்றோர் கடத்தொழிலிருந்து பெறப்படும் வருவாய் நமது கல்வி தேவைக்கு போதுமானதாகவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்கு போதுமானதாக இல்லாத பொழுது கல்வி செலவுக்கும் அது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையை காணப்படுகின்றது. தற்பொழுது மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் நமது கல்வியை தொடர்ந்து கொண்டு உள்ளோம். அவர்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து தமது உறவுகளுக்கு மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடும் ஒரு விருப்போடும் அவர்கள் அனுப்புகின்ற நிதி மிகவும் வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். உறவுகள் எனக்கு அம்மா இல்லை, அம்மா வந்து சுனாமியில் இல்லை. அதே விட வந்து இந்த பிரதேசத்தில் வந்து சுனாமியாலும் அதிகளவான ஆட்கள் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த பழமாற்று கிழக்கில் வந்து சுனாமியால் உயிரிழந்திருக்கணும். அதே விட வந்து யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டது இந்த இடத்து மக்கள்லாம் அநேகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு யுத்தத்தின் போது எனது சகோதரி காணாம போது. நாங்கள் வந்து எங்களோட சமூகத்தை வளர்க்கிறதுக்கு தான் இப்போ யோசிச்சு கொண்டிருப்போம். நாங்கள் நல்ல நிலைக்கு வரும்போது பாதி உதவிகளை நாங்கள் செய்வோம். அவர்களுக்கு செய்து எங்களோட சமூகத்தை வந்து முன்னேற்ற வழியை நாங்கள் பார்ப்போம். அவர்களுக்கு இப்போ நன்றி சொல்ல வேண்டுமென்று நாங்கள் இப்போ வாயால் சொன்னால் போதான்னு நினைக்கிறேன். அவர்கள் அந்த அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளலாம். அவங்களோட பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சியில் இருந்து அவர்கள் கல்வி வளர்ச்சி எந்தளவுக்கு போதோ அந்தளவு தான் நாங்கள் அவர்களுக்கு செலுத்துகிற நன்றியாக இருக்கும். நாங்கள் அவ்வாறு கல்வியில் நாட்டமுள்ளவர்களாக எங்களை சமூகத்தை வந்து மாற்றுவோம்னு நினைக்கிறேன். மாற்றி அதற்கூடாகத்தான் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுவோம். நமது பிரதேசத்தில் தற்பொழுது இப்போ 2011ஆம் ஆண்டு லெவல் பரீட்சையிலே கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் சித்தி பெற்று பல்கலைக்கழகம் போகிறதுக்கு உள்ளனர். அந்த அடிப்படையில் மொத்தமாக பார்க்க போனால் 100 பேருக்கு மேலே இருக்கணும். அவர்களும் அப்படி இந்த பிரதேசம் மிகவும் கல்வி வளர்ச்சியில் இருந்த பொழுதும் அவைக்கு கல்வி கற்பதற்குரிய சூழல் இல்லாத ஒரு காரணத்தை நாம் காணக்கூடியதாக உள்ளது. அதற்கும் அந்த சூழலை ஏற்படுத்தி தந்தால் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். என்னுடைய பெயர் பிரஜிப்ரியா. நான் வந்து வெற்றிலைக்கணியில் தான் இருக்கிறது. ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து படித்து கொண்டிருக்கிறேன் கலைப்பிரிவில். திங்கள் தொடக்கம் வெள்ளிக்கிழமை வளவும் ஜெஃப்னாவில் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு சனி ஞாயிறு வீட்டை வந்து அம்மாவுக்கு உதவி செய்து கொடுப்பேன். அம்மாவுக்கு வந்து சமையல் வேலைகள் பல உதவி செய்து கொடுப்பது, அப்பாவுக்கு வந்து கடல் தொழில் சம்பந்தமாக சிறு உதவிகள் செய்து கொடுப்பேன். போக்குவரத்து வசதிகள் விலகுபடுத்தப்பட்ட என்று சொல்ல முடியாது. இங்கே வந்து போக்குவரத்து பஸ் வந்து சீரான முறையில் வந்து சேர்ந்து எங்களோட பிரதேசத்துக்கு. இதனால் வந்து சில வேளைகளில்
விரிவுரைகளுக்கு காலதாமதமாக போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். என்னுடைய கல்வித் தேவைக்கு மகாபல புலமை பரிசு கிடைக்கின்றது. அதனை விட கிளிநொச்சி மாவட்ட அறப்படை நிலையத்திலிருந்து கடனுதவி மாதம் 2500 ரூபா கிடைக்கின்றது. அதனுடன் அப்பாவும் சிறப்பு உதவிகள். அவ்வாறு கிடைக்கின்ற நிதியுதவியை நான் என்னுடைய பல்கலைக்கழகத்தில் டியூட்டுகள் டியூட்டுகள் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் கற்றல் உபகரணங்கள் வாங்குவதற்காக செலவழிக்கும். நான் இந்த கடனை இப்போ பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பட்டப்படிப்பு நிறைவேறும் காலத்தில் இந்த கடனை நான் திருப்பி முன்னளிப்பேன். ஏன்னு சொன்னால் என்ன போல் கஷ்டப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உதவி போய் சேருவேன். எதிர்காலத்தில் என்னுடைய லட்சியமாக இருப்பது தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி எதிர்காலத்தில் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள மாணவர்களுக்கும் நிறைய மாணவர்களுக்கும் நான் இலவசமாக நான் பெற்ற கல்வியை அவர்களுக்கு கற்பிக்கலாம். இந்த பேர் சாந்தகுமார் விளிமதி. தாரணி குடியிருப்பில் வருகிறேன். எனக்கு நான் படிக்கிறது கிளிசந்திர சாகர் ஸ்கூலில். எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது கிளிநொச்சி மாவட்ட அறக்கட்டளை நிதியம். தொடர்ந்து உதவி செய்த நிதியம் இந்த ஏஎலுக்கும் உதவி செய்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் படித்து ஒரு நிலைக்கு இந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்து இப்படியே எனக்கு உதவி செய்கிற மாதிரி நானும் உதவி செய்வேன். என்னுடைய பேர் தவராசா புருஷோத்மன். நான் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் 3ஆம் வருடம் கலைப்படத்தில் கல்வி கற்கிறேன். அடுத்து நான் சிறப்பு கலையாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசறிவியலை செய்து கொண்டிருக்கிறேன். அறக்கட்டளை கல்வி நிதியம் பல்வேறுபட்ட போராட பாதிக்கப்பட்ட பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு அவர்களால் இயன்ற புலம்பெயர் உறவுகள நிதிகளை பெற்று உதவியில் செய்யணும். அது மென்மேலும் அந்த உதவிகள் செய்யணும். ஏன்னு சொன்னால் பல தரப்பட்ட மாணவர்கள் இப்போ புதுமுக மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறபடி அவர்களுக்கும் உதவிகளை மேற்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அவர்களும் போராட பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்ன துன்பங்களுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல் உண்மையில் அந்த உதவி என்பது சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்குது. அந்த உதவியால் தான் நான் பல்வேறுபட்ட எங்களோட கல்வி செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் உற்பத்தி விலைவாசி தொடர்பாகவும் பார்ப்போம். அடுத்த எங்களுக்கு அங்கே தங்குமணம் ஹாஸ்டல் இல்லை, ரூம் அண்ட் இருக்கேக்க நான் அதுக்கான ரூமுக்குரிய காசு அதெல்லாம் குறிக்கப்பட்ட டேட்டில் கொடுக்குறதுக்காக இதில் குறிக்கப்பட்ட தேதியில் தாரது எங்களுக்கு ஒரு உண்மையில் சிறந்ததாக இருக்கும். என்ன சொன்னால் இப்போ விவசாயத்தை நம்பி எங்களுக்கு நான் பேர் சகோதரம் மற்ற எல்லாரும் படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நான் விவசாயத்தை மட்டும் நம்பி எங்களை கல்வியை கொண்டு போகிறன்றது காணாது. அதனால் எங்களுக்கு இப்படியான உதவிகள்லாம் எங்களோட கல்வியை மென்மேலும் உயர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும். என்ன சொன்னால் வெளியில் ஏதாவது ஒரு பாடத்தை படிக்கிறேன்டா இருந்தால் கூடி கட்டாயம் அதுக்கான நிதி வளத்தை நாங்கள் எங்களோட விவசாயத்தினூடாக பெற்றுக்கூட கஷ்டம். இப்படியான உதவிகள்லாம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. என் பேர் கந்தசாமி புனிதரவி. நான் இப்போ 2013ஆம் ஆண்டு ஏஎல் எக்ஸாம் எழுத போகிறேன். இங்கே நான் இப்போ தாரணி குடியிருப்பு பிறந்தேன்ல தாரணி குடியிருப்பில் வசிக்கிறேன். இங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களால் எங்களுக்கு மாதம் டியூஷன் காசு தந்து எங்களுக்கு உதவி செய்யப்படுகின்றது. இப்போ அவர் எங்களுக்கு அந்த 5ஆம் தேதிக்குள்ளே டியூஷனில் காசு கட்டணும். அப்போ அந்த டைமுக்குள்ளே காசு தரப்படியாக நாங்கள் டியூஷனுக்கு ஒழுங்காக காசு கட்டக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட 5ஆம் தேதிக்கு முன்னே இவர் காசு தராமல் இருந்தால் இப்போ அம்மாக்கள்கிட்ட காசு உடனே தாரத்துக்கும் வசதி இல்லாமல் இருக்கிறபடியாக இவர் தாரப்படியாக டக்கண்டு காசை கட்டக்கூடியதாக இருக்குது. இப்படி எங்களுக்கு கோப்பி வசதிகள் புத்தக வசதிகள் செய்கிறபடியாக எங்களுக்கு படித்து இப்படி நாங்களும் இந்த கிராமத்தை முன்னேற்றணும்.